உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். For our scriptural meditation, we are going to consider 5 time prophecies. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகள், அதாவது 5 நேர தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம படிக்க போகிறோம். டைம் ப்ராஃபசிஸ். In that 3 are fulfilled during the Old Testament period. 3 தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் முடிவடைந்து விட்டது. 2 are fulfilled in the New Testament period. 2 தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் முடிவடைந்து விட்டது. I think it's not connecting to this. I think you have to monitor first. For those who have a studious mind, a mind to search the scriptures, you will find this study very interesting. இந்த தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து உண்மையிலேயே ஆர்வமாக நாம் படிக்கும் பொழுது இது மிகவும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். In all these 5 prophecies, you see a pattern, a style followed. இந்த 5 தீர்க்க தரிசனத்திலும் ஒருவித சட்டதிட்டங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கும். Number 1, God calls a prophet. முதல் காரியம் என்ன என்று சொன்னால், அந்த தீர்க்கதரிசி கர்த்தரால் அழைக்கப்பட்டவராய் இருப்பார். And a message of judgment is given to that prophet. அந்த தீர்க்கதரிசனிடத்தில் நியாய தீர்ப்புக்கான தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். There is a time element attached to that prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தில் அந்த நேர கால காரியங்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். Another important thing is that the first prophet in his time, it is not present truth. முதல் தீர்க்கதரிசனிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த தீர்க்க தரிசனமாவது அந்த காலத்திற்குரியது அல்ல. When the time comes, the time of fulfillment of the prophecy comes, God calls a second prophet. அதாவது அந்த நேரம், முதல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த நேரம் எப்பொழுது வருமோ அப்பொழுது ஆண்டவர் இரண்டாம் தீர்க்கதரிசியை அழைத்து அதை நிறைவேற்றுகிறார். And the second prophet gives the same message. இரண்டாவது தீர்க்கதரிசியும் அதே செய்தி தீர்க்க தரிசனத்தை கொடுக்கின்றார். And it becomes present truth in the days of the second prophet. அந்த தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது அவர் காலத்தில் நிறைவேறும்படியாக கொடுக்கப்படுகிறது. And from the judgment a remnant is called out. அந்த தீர்க்க தரிசன காரியங்கள் நிறைவேறும் பொழுது கர்த்தருக்கென்று இருக்கக்கூடிய மக்கள், ரெமனன்ட், மீதமானவர்களை ஆண்டவர் அங்கு அழைக்கின்றார். So this pattern or this style or this method is followed, or we can see in all the 5 prophecies. இப்பொழுது பார்க்க போகும் 5 தீர்க்க தரிசிகளின் அந்த தீர்க்க தரிசனங்களில் இந்த நேரத்திற்கான அல்லது இந்த நியாய தீர்ப்பிற்கான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை நம்மால் பார்க்க முடியும். The first team of prophets are Enoch and Noah. முதல் அந்த தீர்க்க தரிசனங்கள் குறித்து நம்ம படிக்கும் பொழுது ஈனோக் அவர்களும் நோவா அவர்களையும் குறித்து நம்ம படிக்க போகிறோம். Enoch is the 7th from Adam. ஈனோக்கை குறித்து நம்ம வேதத்திலே படிக்கும் பொழுது 7ஆம் தலைமுறை ஆதாமில் இருந்து. And then Enoch is the person who was taken to heaven without seeing death. மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஈனோக். Enoch is the first prophet. முதல் தீர்க்கதரிசி அவர். And his prophecy is recorded in the second last book of Jude. யூதா என்ற புஸ்தகத்திலே இவருடைய தீர்க்கதரிசி என்ற ஒரு பெயர் இந்த ஈனோக்குக்கு கொடுக்கப்பட்டதை நம்மால் படிக்க முடியும். Verse 14, Enoch prophesied. 14வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஏனோக் என்னும் தீர்க்கதரிசி என்று நம்ம படிக்க முடியும். And then in the 15th verse we see he mentions judgment upon the ungodly. அந்த 15வது வசனத்திலே நியாய தீர்ப்பு தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு என்று அவன் அறிவித்ததை நாம் பார்க்கலாம். The word ungodly is used 4 times.
அவபக்தி என்ற ஒரு வார்த்தை, அவபக்தி உள்ளவர்கள் என்ற வார்த்தை 4 முறை அவர் பயன்படுத்தி இருப்பதை காணலாம். Enoch's prophecy points to two events. ஈனாக்குடைய தீர்க்க தரிசனமானது 2 வழிமுறைகளை கொண்டதாக இருக்கிறது. One is the destruction of the ungodly by flood. அவபக்தி உள்ளவர்களை அந்த மிகப்பெரிய ஒரு வெள்ள சேதத்தில் நிர்மூலமாக்கியதை குறித்தும் படிக்க முடிகிறது. Second is the destruction of the ungodly at the time of the second coming of Christ. அதே போல அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அவபக்தி கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அவபக்தி உள்ளவர்களுடைய அழிவை குறித்தும் சொல்லுகிறது. 2 Peter chapter 2 and verse 5 says, bringing flood upon the ungodly. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்று நம்ம படிக்கலாம். Jesus connects to the flood to the second coming of Christ. ஆண்டவர் இந்த வெள்ளத்தை, நோவாவின் காலத்தில் வெள்ளத்தின் அழிவை 2ஆம் வருகையோடு ஒப்பிட்டு அவர் பேசுவதை காணலாம். We find this in Matthew 24, 37, 38, 39 verses. மத்தேயு 24, 37, 38, 39 வசனங்களில் நாம் அதை படிக்கலாம். But where is the time prophecy? நேரத்திற்கான அந்த தீர்க்க தரிசனம் என்னது, எதை குறிக்கிறது? That is interesting. Genesis 5:21 says, Enoch had a son, his name is Methuselah. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஏனோக்கின் மகன் மெத்துசுலா என்று நம்ம படிக்கலாம். The word Methuselah, the name means when he dies, it will be sent. மெத்துசுலா என்ற வார்த்தையின் அர்த்தமானது அவன் மரிக்கும் தருவாயில் கொடுக்கப்படுகின்ற, அனுப்பப்படுகின்ற ஒரு சம்பவம். Okay. Methuselah lived for 969 years. 969 வருடங்கள் மெத்துசுலா வாழ்ந்தார். And Jews believe that 10 days after the death of Methuselah, the flood came. யூதர்கள் நம்புகிறார்கள் மெத்துசுலா மரித்து 10வது நாளில் வெள்ளமானது வந்தது என்று. And Hebrews 11 and verse 7 says, Noah by the message condemned the world. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது நோவாவின் காலத்தில் அது இந்த உலகமானது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்று படிக்கலாம். And the remnant that were saved are 8 souls. அங்கு மீதமானவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்கள் 8 பேர். Enoch gave a message of judgment. ஈனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். Time element is connected to Enoch's son's name. அந்த நேர கால அந்த தீர்க்க தரிசனமானது ஈனோக்குடைய மகன் காலத்தில் சரியாக அது கொடுக்கப்பட்டிருந்தது. It was not the present truth in the days of Enoch. ஈனோக்கின் காலத்தில் அது கொடுக்கப்பட்டாலும் அவருடைய காலத்தில் நிறைவேறும் தீர்க்க தரிசனம் அல்ல அது. Noah preached the same message of judgment. நோவாவும் இந்த நியாய தீர்ப்பை குறித்த செய்தியை கூறினார். And he we read in the working of, that ministry of Noah, 120 years the time period. நோவா 120 வருடம் அந்த செய்தியை கூறி வந்தார். And the message becomes present truth in the days of Noah. அது நோவாவின் காலத்தில் நோவா சொன்ன செய்தி அவருடைய காலத்தில் நிறைவேறுகிறதா இருந்தது. A remnant is called out. அந்த மீதமானவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும் அந்த காலம் அது. And we now look at the second team of prophets, that is Abraham and Moses. இரண்டாவது தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம படிக்கும் பொழுது ஆபிரகாமும் மோசேயும். Genesis 20 and verse 7, God tells Abimelech that Abraham is a prophet. அபிமெலேக்கிடத்தில் ஆண்டவர் கூறினார், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று கூறினார். Genesis 15 and verse 13, there is a prophecy of 400 years.
ஆதியாகமம் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது அந்த 400 வருஷத்தின் தீர்க்க தரிசனம் அது உள்ளடக்கியதாக It இருக்கிறது. says, after that time, the people will come out with great substance. அதாவது அந்த 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் மிகப்பெரிய திரளான ஜனங்களை வெளியே கொண்டு வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. And then the 16th verse, Genesis 15:16 says, the fourth generation will come back. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் படிப்பது போல 4ஆம் தலைமுறை மக்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். You see, Levi is the first generation that goes into Egypt, and Moses is the fourth generation that comes out. லேவி என்ற முதல் கோத்திரமானது முதல் Levi. அவர்கள் எகிப்துக்குள்ளே சென்றார்கள். ஆனால் வெளியே வரும்பொழுது 4வது தலைமுறையில் உள்ள மோசே மூலமாய் அவர்கள் வெளியே வந்தார்கள். Exodus chapter 12, it says 430 years. யாத்ராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது அது 430 வருடங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. And the next verse says, on the self same day when that 430 years is completed, Israel came out of Egypt. நான் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது 430 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. See, 30 years difference, 400 and 430 years, it is explained in the Bible commentary as the time when they were not persecuted. Okay, 400 years of persecution, but 30 years, that is the time when the promise was given to Abraham until Isaac was persecuted by Ishmael. That 30 years time difference. 400 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாமிடத்தில் சொல்லப்பட்டு அதன் பிறகு அந்த கால நேரம் ஆரம்பித்து 430 ஆண்டுகள் என அது முடிவடைகிறது. Was Moses a prophet? மோசே ஒரு தீர்க்கதரிசியா? Hosea 12 verse 13 says, by a prophet the Lord brought out Israel. ஓசியா 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிப்பது போல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களை வெளியே கொண்டு வருவார் என்று கூறியிருந்தார். Psalm 99 verse 6 says, Moses was a priest. சங்கீதம் 99 6வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது மோசே ஒரு ஆசாரியன் என்று நாம் படிக்கலாம். Now we see Abraham was given a message of judgment. ஆபிரகாமுக்கு நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. It was a time prophecy. அது ஒரு கால அட்டவணை காலத்தை குறித்த தீர்க்க தரிசனம். It was not present truth in Abraham's days. அது அவருடைய காலத்தில் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனம் அல்ல. When the time comes, God calls Moses. அந்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் மோசேயை கொண்டு And judgment comes upon Pharaoh and Egyptians. எகிப்தின் மக்கள் மீதும் பார்வோன் மீதும் அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறியது மோசே காலத்தில். From the judgment upon Egypt, Israel is the remnant that is called out. அந்த காலகட்டத்தில் எகிப்துக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பின்படி இஸ்ரவேல் மக்கள் மீதமானவர்களாய் வெளியேறினார்கள். Now we go to the third team of prophet, Jeremiah and Ezra. எரேமியா எஸ்ரா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளை மூன்றாவது நபர்களாக நாம் பார்க்கலாம். Jeremiah 25 and verse 11 says, the Jewish nation will become captives in Babylon for a period of 70 years. எரேமியா 25:11 நாம் படிப்பது போல யூத ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனிலே அடிமைகளாக இருப்பார்கள் என்ற தீர்க்க தரிசனம். And then next verse says, I'll punish the king of Babylon. 25:12 நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் அந்த பாபிலோனின் ராஜாவை நான் தண்டிப்பேன் என்று. Now we come to the book of Daniel chapter 9. தானியேல் 9வது அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது Daniel studies the prophecy and learns the prophecy of Jeremiah. எரேமியாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தானியேல் படிக்க ஆரம்பிக்கின்றார். And you see, when he learned the 70-year period is coming to an end, what did Daniel do?
அந்த 70 வருஷ தீர்க்க தரிசனமானது எரேமியா புஸ்தகத்திலே தானியேல் படித்து வரும் அந்த முடிக்கும் தருவாயில் அவர் என்ன செய்தார்? You know, he did not sit and relax. Instead, he offers a special prayer we find in Daniel chapter 9. அந்த வருடங்கள் முடிய வேண்டும் என்று அவர் காத்திருக்கவில்லை, அதற்கு பதிலாக அவர் முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் செய்தார். In the same way, when we realize we are nearing the second coming of Christ, we should pray like John the Revelator, Amen. Even so, come Lord Jesus. ஆண்டவரே வாரும் என்று யோவான் சொன்னது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஜெபம் செய்து காத்திருக்க வேண்டும். Daniel 5:30 says, you know, that writing on the wall, mene mene tekel upharsin, etc. In the same night, the king of Babylon was slain. தானியேல் 5:30 நாம் படிப்பது போல பெல்சாத்சார் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா மெனே மெனே தெக்கல் என்ற இந்த செவுத்துல எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி அன்று ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்பட்டான். And Darius becomes the next king, Darius. தரியு என்று சொல்லக்கூடிய ராஜா அடுத்த ராஜாவாக பதவியேற்றான். In the book of Ezra, chapter 1, 1, 2, 3 verses. எஸ்ரா புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது It says, by the prophet Jeremiah, a prophecy is given, and in order to fulfill that prophecy, the Lord acted. எரேமியாவின் காலத்தில் அல்லது எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் The Lord, it says, stirred the spirit of Cyrus, the king of Persia. கர்த்தர் பெர்சியா ராஜாவின் ஆவியை ஏவினதினாலே என்று நம்ம படிக்கலாம். What happened? என்ன நடந்தது? The 70-year time is coming to be over. 70 வருஷ தீர்க்க தரிசனம் முடிவுக்கு வருகிறது. In order to fulfill that prophecy, God is moving the heart of the king. கடைசி நேரத்தை நெருங்கி வருகின்ற அந்த காலத்தில் கர்த்தர் அந்த ராஜாவின் ஆவியை ஏவினார். In the same way, now we are coming to the close of time and the second coming of Christ is nearing. நாமும் அதே போல கடைசி இரண்டாம் வருகையை நெருங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள். You know one thing, God's people will be stirred by the latter rain by which the loud cry, the message will be proclaimed all over the world. கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் அதே போல கர்த்தர் நம்மையும் ஏவி எழுப்பி இந்த பின்மாரியை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பலத்தை நமக்கு தருவார். Ezra chapter 1 and verse 2, King Cyrus, you know what he says? Daniel showed him the word of prophecy about him, and he says, the Lord of heaven has given me the kingdoms of the world. எஸ்ரா 1:2 நாம் படிப்பது போல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தந்தருளுவார் என்று அவர் கூறினதை நாம் அறியலாம். You see, everybody who is in power should acknowledge the power is given to me by the King of heaven. ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் தேவன் மாத்திரமே அந்த வல்லமையை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Ezra 1:3, the king gives a command. Those who are the people of God may go to Jerusalem and build his temple. எஸ்ரா 1:3 நாம் படிக்கிறோம், கர்த்தருடைய ஜனங்கள் நீங்கள் மீண்டும் போய் எருசலேமிலே அந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று அனுப்புவதை நாம் பார்க்கலாம். Ezra 2:64 says 42,000 people came out with Ezra, that is the remnant. எஸ்ரா 2:64 நாம் படிப்பது போல 42,000 மக்கள் அந்த தேசத்தில் இருந்து, அதாவது மீதமானவர்களாய் புறப்பட்டு எருசலேமுக்கு சென்றார்கள். So there is a time prophecy 70 years. அந்த காலகட்ட அட்டவணையில நாம் பார்க்கும் பொழுது 70 வருஷ தீர்க்க தரிசனம். Not present truth in Jeremiah's days. அது எரேமியாவின் காலத்தில் சொல்லப்பட்டாலும் எரேமியாவின் காலத்தில் நிறைவேறவில்லை. Judgment is coming upon Babylon. நியாய தீர்ப்பு பாபிலோனுக்கு எதிராக வருகிறது என்று சொல்லப்பட்டது. In Ezra days it becomes a present truth. எஸ்ராவின் காலத்தில் அது நிறைவேறியது. And a remnant is called out.
அந்த மீதமானவர்கள் Now வெளியேற்றப்பட்டார்கள். we are going to look at the fourth prophecy. இப்பொழுது நான்காவது தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க போகிறோம். The team of prophets are Daniel and John the Baptist. தானியேலும் யோவான் ஸ்நானகரை குறித்தும் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி அவர்கள் காலத்தில் சொல்லப்பட்டது. In the book of Daniel chapter 9, same chapter 9, there is a prophecy about 70 weeks. தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது 70 வாரம் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's not 70 years, but இது 70 வருஷம் அல்ல, 70 weeks, years. 70 வாரங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that is until the time of the Messiah's anointment and the Messiah cutoff. அது அந்த காலகட்டம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் மேசியாவின் வருகை, அவர் அபிஷேகம் பண்ணப்படுகின்ற காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். Something interesting, Daniel 9:27 says, in the midst of the week the covenant will be confirmed. தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் படிப்பது போல அந்த தீர்க்க தரிசனமானது அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது அந்த பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Do you know that other churches are saying this prophecy will be fulfilled by Antichrist? இந்த தீர்க்க தரிசனமானது அந்தி கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்படும் என்று மற்ற சபையினுடைய நம்பிக்கைகள் கூறுகின்றது. That is not true. அது உண்மை அல்ல. It is the Lord Jesus Christ the Messiah who confirmed that covenant, and in the midst of the week Messiah was cut off, by which the offerings and sacrifices came to an end. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு உடன்படிக்கை என்ன என்று சொன்னால் இந்த காலமானது already started. That is, that prophecy is fulfilled by Jesus Christ, not by Antichrist. ஓகே, அந்தி கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is by Jesus' sacrifice that other sacrifices, animal sacrifice, have come to an end. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அல்லது அவர் பிறப்பதற்கு முன்பாக மிருகங்கள் அங்கு பலியிடப்பட்ட அந்த காரியங்கள் நிறுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். So here is a time prophecy. இந்த நேரத்திற்கான தீர்க்க தரிசனம் 490 year period. 490 வருஷத்தை குறிக்கிறது. Daniel's time, it is not present truth. தானியேலில் அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அன்றைக்குரியது அல்ல. And when John the Baptist comes, that is a present truth. யோவான் ஸ்நானகன் வந்து சொன்ன காரியங்கள் அனைத்துமே அவருடைய காலத்தில் சொல்லப்பட்டது. Messiah is anointed. மேசியா அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார். Messiah is cut off. அவர் ஜனங்களிலிருந்து வேறறுக்கப்பட்டார். And a little later on, judgment comes upon the city of Jerusalem. The city is destroyed and the temple is destroyed. எருசலேம் ஆலயத்தில் அந்த ஆலயமானது தகர்க்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. You see, was John the Baptist a prophet? யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசியா? Luke 1:76, John the Baptist's father says, you will be called prophet of the highest. லூக்கா 1வது அதிகாரம் 76வது வசனத்திலே யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் தன் மகனை குறித்து சொன்ன வார்த்தை உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று சொன்னார். Okay, Matthew 11:9 and Luke 7:26, two times Jesus says John the Baptist is more than a prophet. லூக்கா 7:26 அதற்கு முந்தின வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது 11:9 பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியை பார்க்கிலும் இந்த யோவான் ஸ்நானகன் மேன்மையுள்ளவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். Matthew 3:16, Jesus was baptized. மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றார் என்று படிக்கிறோம். And the Spirit of God descended upon him. தேவனுடைய ஆவி புறாவை போல இறங்கினது என்பதையும் படிக்கின்றோம். And then there is a proclamation, this is my beloved son. அங்கு பிதாவினுடைய சத்தத்தை கேட்டோம், இது என்னுடைய நேசகுமாரன் என்று. Luke 4:16, Jesus comes to a synagogue.
லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே அவர் பிரவேசித்த போது, and he declares that the Lord has anointed me. அவர் அந்த இடத்திலே சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று அவர் கூறினார். Okay, John 1:29 and John 1:36, John the Baptist points to Jesus as the Lamb of God. யோவான் 1:29, யோவான் 1:36 நாம் படிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் ஆட்டுக்குட்டி என்று கூறுகின்றார். You see, the people in those days offered sacrifices of animals. அந்த காலத்தில் மிருகங்களை அவர்கள் பலியாக செலுத்தினார்கள். So here John the Baptist points to Jesus and says, here is the Lamb of God that takes away the sins of the world. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த வார்த்தையை கூறுகிறார், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று. And then John the Baptist gives a message of judgment that if there is no fruit bearing, the tree will be cut and thrown into the fire. மத்தேயு 3:10 நாம் படிப்பது போல, அந்த மரம் கனி கொடுக்காவிட்டால் அதனுடைய வேரிலே கோடாரி வைக்கப்படும் என்று நாம் படிக்கின்றோம். Jesus says there was a fig tree, there was no fruit on it. லூக்கா 13:6 நாம் படிக்கின்றோம், ஒரு அத்தி மரம் கனி இல்லாமல் இருந்தது. And the landlord says, 3 years I am searching for the fruit, cut it off. அந்த தோட்டக்காரன் சொல்லுகின்றான், 3 வருஷமாக இதை நான் பார்க்கிறேன், இதில் கனி இல்லை என்று, அதை வெட்டி போடலாம் என்று. The gardener says, 1 more year and then I will work hard for it. I shall dig about it and give a manure to it. அந்த தோட்டக்காரன் அதற்கு, ஐயா இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்லுகின்றான். You see, John the Baptist preached for 6 months. யோவான் ஸ்நானகன் 6 மாதங்கள் பிரசங்கித்தார். When Jesus gives this parable, he has completed 2.5 years ministry. ஆண்டவருடைய அந்த அவருடைய ஊழிய காலங்களில் 2.5 வருஷத்திற்கு பிறகு இந்த ஒரு உவமையை அவர் சொல்லுகின்றார். And Jesus has 1 more year of ministry for the people of Israel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் 1 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரசங்கம் செய்ய காத்திருக்கிறார். Okay, so what happens? 4 years are completed. 4 வருஷங்கள் முடிவடைந்து விட்டது. If they don't repent, if they don't give fruit to the Lord, then what will happen? Judgment will come upon Israel. 4 வருடமும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். There is a symbolic judgment in the ministry of Jesus Christ. ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே அதே போன்ற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்லி இருக்கின்றார். During the last week, that is called Passion Week, Jesus and the disciples were coming. ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் நடந்து வருகின்ற அந்த வேளையிலே they saw a fig tree full of leaves. அந்த நேரத்திலே ஒரு மரத்தை அவர்கள் கண்டார்கள், அத்தி மரத்தை அவர்கள் கண்டார்கள். But there was no fruit in it. அதிலே நல்ல இலைகள் இருந்தது, ஆனால் பழங்கள் இல்லை. So what happened? The tree was cursed. அந்த மரத்தை ஆண்டவர் சபித்தார். And what is interesting is that Peter points out and says the tree is withered away. அதிலே ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன என்று சொன்னால், பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்று சொல்லுகின்றார். You see around, the trees die gradually. ஒரு மரமானது உடனே பட்டு போவதில்லை, அது மெதுவாக அதன் இலை காய்ந்து அது பட்டு போகும். But this tree which was cursed by the Lord immediately dried up. இந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபிக்கும் பொழுது அது உடனே பட்டு போயிற்று என்று பேதுரு சொல்லுகிறார். Do you know one thing? The whole ministry of Jesus Christ, this stands out as a தானியேல் நுட்பமாக எழுதி வைத்திருக்கிறார். This is not time prophecy in Daniel's days. இது தானியேலுடைய காலத்தில் சொல்லப்பட்ட இந்த நேர கால தீர்க்க தரிசனம் அல்ல. Daniel 12:4, Daniel is told, shut up the words and seal the book till the time of the end. இது அந்த காலத்திற்குரியதல்ல, இதை முத்திரை போடு, இது பின் நாட்களில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் என்று எழுதியிருக்கிறார். And when the time came, அந்த நேரம் வந்தபோது God called a group of people. அந்த காலத்திலே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுக்கின்றார்.
they are from, okay, different church backgrounds and different nations. ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து ஒவ்வொரு திருச்சபைகளிலிருந்து அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். And they preach exactly the message from Daniel 7:14, that prophecy. தானியேல் 7:14 குறித்த அதே தீர்க்க தரிசனத்தை இந்த மக்கள் எல்லாரும் பிரசங்கம் செய்வதை பார்க்க முடிகிறது. Ellen G. White writes the 2300-year prophecy in her book Early Writings. அம்மையாருடைய Early Writings என்ற புத்தகத்திலே she writes about 2300-year prophecy. 2300 ராப்பகலை குறித்த தீர்க்க தரிசனத்தை அவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள். Do you know, Seventh-day Adventists are the remnant that is called out from the final judgment. இந்த செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை விசுவாசிகள் அவர் எழுதி வைத்திருப்பதை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள்தான் மீதமான திருச்சபையாக அழைக்கப்பட்டவர்கள். All right, very interesting. Around this time, 1844, around this time, Satan introduced to the world many movements. தீர்க்க தரிசனத்தின்படி 1844 அதன் பகுதிகளில், அதாவது முன்னும் பின்னுமாக பிசாசானவன் இதே போல தந்திரமான சில காரியங்களை செய்கின்றான். Each movement has a prophet. ஒவ்வொரு இயக்கத்திலும் தீர்க்கதரிசிகளாக அவன் உருவாக்குகின்றான். Okay, I will tell you just briefly. Mormonism is one that started in 1830. 1830 மோர்மோனிசம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குகின்றான். Joseph Smith was the founder or the prophet. ஜோசப் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய நபர் அந்த இயக்கத்தை உருவாக்கியவர். Christian Science 1879. 1879 கிறிஸ்டியன் சயின்ஸ் என்ற ஒரு இயக்கம் உருவாகிறது. Theosophy 1875. 1875 தியோசபி என்ற ஒரு இயக்கம் உருவாகின்றது. Bahaism 1863. பஹாயிசம் 1863 உருவாகிறது. Okay, if you go to New Delhi, there is a lotus temple that belongs to this Bahaist group. பஹாயிசம் என்றால் நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா அங்கு லோட்டஸ் டெம்பிள் என்று இருக்கும், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள். 1848 is the beginning of the modern spiritualism. 1848 மாடர்ன் ஸ்பிரிச்சுவலிசம் என்ற இயக்கம் உருவாகின்றது. The Pentecostalism that we see today, its beginning is 1830. 1830 பெந்தேகோஸ்தே இயக்கமானது ஆரம்பமாகிறது. Margaret MacDonald, who lived in Scotland, had a dream that the church will be raptured before the persecution. இந்த 1830 that Margaret MacDonald அப்படின்னு சொல்றவங்க இந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க கடைசி நாட்களுக்கு முன்பாக. Jehovah Witnesses, you know, the people we are familiar with, came up 1879. 1879 யெகோவா விட்னஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள். There's a theory called futurism, that means Antichrist will come after the second coming of Christ. அந்திகிறிஸ்து வந்த பிறகு இரண்டாம் வருகை இருக்கும் என்று ஃபியூச்சரிசம் என்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். Evolution, theory of evolution. எவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தியரி 1859 by Charles Darwin. சார்ல்ஸ் டார்வின் மூலமாய் 1859 உருவானது. All over the world, in all the schools, including Adventist schools, what they teach? Evolution. நம்முடைய பள்ளிகளும் மற்ற பள்ளிகளும் எல்லா பள்ளிகளிலும் இந்த எவல்யூஷன் எவல்யூஷன் பரிணாம கொள்கையை குறித்து எல்லாருமே டீச் பண்றோம். நம்ம ஸ்கூல்லயும் அதை டீச் பண்றோம். But all of us should know evolution is a theory, it's not a proven science. It is not a proven science, it's only a theory. அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று. And then next one is 1848 Marxism was introduced. 1848 ஆண்டிலே மார்க்சிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உருவானது. You know, many countries today they are following the Marxism or communism. மார்க்சிசம் அல்லது கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய இயக்கம் இன்றும் உலகம் முழுவதிலும் அந்த இயக்கம் இருக்கிறது. All these movements, okay, எல்லா இந்த இயக்கங்களும் none of them talks about 2300 year prophecy.
எந்த இயக்கமும் நாம் இதில் பார்த்த இயக்கங்கள் ஒன்றும் 2300 நாற்பகலை குறித்து எந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது கிடையாது. Seventh-day Adventists believe that the spirit of prophecy is seen in the writings of Mrs. Ellen G. White. எலன் ஜி ஒயிட் அம்மையாருடைய இந்த புஸ்தகம் ஏர்லி ரைட்டிங்ஸ் மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் உண்மை என்பதை நிரூபமானதாக இருக்கிறது. We are going to look at one prophecy by Mrs. White and then we'll close. ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை மாத்திரம் இப்பொழுது பார்த்து முடிப்போம். Okay. She wrote, the final movements will be rapid ones. கடைசி கால will be rapid ones. Speed on it. ஓகே, துரிதமாக இவைகள் கடைசி காலத்தின் காரியங்கள் துரிதமாக நடக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். In the year 2001 September 11, 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி the twin towers World Trade Center were destroyed. உலக வர்த்தக 2 மாடி கட்டடமானது தகர்க்கப்பட்டதை நாம் அறிவோம். And that is known as the day that changed the world. அந்த ஒரு காரியம், அந்த நாளானது உலகத்தின் சூழ்நிலையை மாற்றியதாக சரித்திரம் சொல்லுகின்றது. It is referred to as 9/11, 9th month, 11th date. அந்த நாம் பார்க்கக்கூடிய அந்த டைம் ஆனது 9/11 என்று நாம் படிக்கின்றோம். You know where Mrs. E.G. White has written the final movements will be rapid ones. எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய புஸ்தகத்திலே இந்த கடைசி தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். Very interesting. Testimonies volume 9 page 11. டெஸ்டிமோனி வால்யூம்ல பாத்தீங்க அப்படின்னா 9/11 அதே டேட் என்ன செய்து இங்கு நிறைவேறி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். Okay. என்ன எழுதியிருக்கிறாங்க? I just read the prophecy, afterwards we'll come to that. On one occasion in New York City, I was in the night season, called upon to behold buildings rising story after story toward heaven. These buildings were warranted to be fireproof and they were erected to glorify their owners and builders. And then it says, next, the scene next passed before me was an alarm of fire. Men looked at the lofty and supposedly fireproof buildings and said, they are perfectly safe. But these buildings were consumed as if made of pitch. The fire engines could not do nothing to stay the destruction. The firemen were unable to operate the engines. Now, in these words, there are 10 points in the writings of Ellen G. White, 10 points which are accurately fulfilled. சரி, can you quote? 10 points accurately fulfilled. ஓகே, அவங்க சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் படி அதுல என்ன, can you rewind that one? அது ஒன்றும் இல்லை. ஓகே, அவங்க பார்த்த முதல் இதுல கட்டடங்களை பார்த்தார்கள். அது one by one will come to that. Okay, okay. Okay, now can you turn to, it shows number 1 in New York City. Can you come to that? New York City number 1 page. Okay, there are thousands of cities around the world. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நகரங்கள் இருக்கிறது. Hundreds of cities in America. நூற்றுக்கணக்கான நகரங்கள் அமெரிக்காவில் மட்டுமே உள்ளது. But she accurately mentions New York City. அவங்க இந்த நியூயார்க் சிட்டி என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். And the second one is, she says, buildings rising story after story toward heaven. வானளாவிய கட்டடம் என்று அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோருக்கு மேல ஒரு ஃப்ளோர், இப்படி வானத்தை தொடும் அளவிற்கு கட்டடங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். It is not about a famous bridge. ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஃப்ரிட்ஜ் குறித்து அவங்க சொல்லல. It is not about a dance hall there. ஒரு பெரிய ஒரு நடன இடம் என்றும் அவர்கள் சொல்லவில்லை. It's not about the Statue of Liberty. எந்த ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய அதை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. Exactly about buildings rising story after story toward heaven. வானத்தை நோக்கி எழும்பக்கூடிய உயரமான கட்டிடங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். Number 3. மூன்றாவது, it says they are supposed to be fireproof. தீ
பிடிக்காத கட்டிடங்கள் என்று உத்தரவாதம் வாங்கப்பட்ட கட்டிடம் என்று எழுதியிருக்கிறார்கள். You remember the fire accident that took place in Kumbakonam some years ago? சில வருஷங்களுக்கு முன்பாக கும்பகோணம் என்ற பகுதியிலே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. After that, every school building should be certified fireproof. Even in Kerala, it is like that. அதன் பிறகு ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் தீப்பிடிக்காத அளவிற்கு கட்டப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது. So these buildings were also built fireproof. We can understand that. இதுவும் தீப்பிடிக்காது என்று உத்தரவாதம் வாங்கப்பட்ட கட்டிடம். Number 4 says, நான்காவது, these buildings were built to glorify their owners and their builders. அந்த கட்டிடம் கட்டினவர்களுடைய அந்த திறமையும் மகிமையும் பாராட்டத்தக்கதாய் அந்த கட்டடங்கள் எழுந்து நின்றது. You can see the New York, the background. In all those buildings, these two towers stand taller than all of them. நியூயார்க் பட்டணத்திலே மற்ற எல்லா கட்டிடங்களையும் காட்டிலும் இந்த இரட்டை கோபுரமானது உயர்ந்து காணப்படும். Next, number 5. 5. When the airplane hit the tower, அந்த விமானமானது அந்த கோபுரத்தை தாக்கும்போது people became afraid and they wanted to escape. மக்கள் பயந்தார்கள், தப்பிக்க முயன்றார்கள். But an announcement was made in the PA system that they are perfectly safe. அந்த நேரத்திலே அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, எல்லாம் சரியாக இருக்கிறது, பயப்பட வேண்டாம் என்று. About 3,000 people perished in that fire. 3000 மக்கள் அந்த தீ விபத்திலே மரித்து போனார்கள். If they had not made this announcement, probably some more people could have escaped. அவர்கள் ஒருவேளை நாம பாதுகாப்பா இருக்கிறோம் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அநேகர் தப்பித்திருக்க கூடும். Now we go to number 6. ஆறாவது, It says destroyed by fire. அம்மையார் எழுதியிருக்கிறார்கள் தீ விபத்து என்று. About 10 years ago, the terrorists had made an attempt to destroy the towers using bombs, but that did not work. ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பாக இந்த இரட்டை கோபுரத்தை தகர்ப்பதற்கு தீவிரவாதிகள் முயன்றார்கள், ஆனால் அது நடக்கவில்லை. Now we go to number 7. ஏழாவது, Mrs. White wrote buildings. That means more than one building is involved. அதாவது அவர்கள் கட்டிடங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள், கட்டிடம் என்று இல்லை. Number 8 says these buildings were consumed as of they were made of pitch or tar or wax. அது கீல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, உடனே பற்றி கொள்ளக்கூடிய வேக்ஸ் அல்லது மெழுகு போன்ற உடனே தீப்பிடிக்கக்கூடியதாக இருந்தது. Number 9, the fire engines in New York City were called but they could not help. நியூயார்க் சிட்டியில் உள்ள அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டும் அவர்களால் செயல்பட முடியவில்லை. The reason is the airplane hit the 90th floor of the building and from the ground the fire engines were not powerful to pump water to that level. 90வது மாடியில் அந்த விமானமானது தகர்த்த காரணத்தினால் கீழே இருந்து ஃபயர் இன்ஜினை அவர்களால் என்ன செய்ய முடியல, இயக்க முடியவில்லை. Last point, number 10, firemen were unable to operate the engines. அந்த தீயணைப்பு வீரர்களால் அந்த தீயணைப்பு வாகனத்தை இயக்க முடியவில்லை. You see, 10 points are here. Even non-Adventists recognize that 10 points are 100% accurately fulfilled. இந்த 10 காரியங்கள் இப்பொழுது பார்த்த அனைத்துமே 100% நிறைவேறியதை உலகத்தார் எல்லாரும் அறிவார். Ezekiel 33:33 says, when something is prophesied, when it comes to pass, they should know there was a prophet among them. எசேக்கியேல் 33:33 நாம் படிப்பது போல ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அதன் நடுவில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We read one more verse, 2 Chronicles 20 and verse 20. King Jehoshaphat is talking to the people. You know, they are going for a war. And you know what? He says, believe God and believe his prophets. 2 நாளாகமம் 20வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது யோசபாத் என்ற ராஜா சொல்கின்றான், நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் பயப்படுங்கள், தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். Prophecy is the proof of the inspiration of the Bible.
தீர்க்க தரிசனம் நம்மை இந்த வேதாகமத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவதாக இருக்கின்றது. God bless.